நடிகர் ரவிமோகன் தன்னோட மனைவி ஆர்த்தியா டிவோர்ஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி ஆர்த்தி மற்றும் ரவிமோகன் இவங்க 2 பேருமே மாறி மாறி அறிக்கை வெளியிட்டு வராங்க. இந்த நிலையில இன்னைக்கு ஆர்த்தி ரவி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதுதான் என்னோட கடைசி அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த வாரம் ஆர்த்தி ரவி 2 பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலாக ரவிமோகன் 4 பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில ஆர்த்தி ரவி இன்னைக்கு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்ணியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட நாடகம் போடுறவங்களுக்கே அதிக இடம் இருக்கிற இந்த காலத்துல என்னைய சுத்தி நடக்கிற சமீபத்திய சூழ்ச்சிகள் வேறு வழி இல்லாம என்னைய திரும்ப பேசும்படி பண்ணியிருக்குது. ஒரு முறை கடைசியா எல்லாருக்கும் உண்மையை சொல்ல வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களோட திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததுக்கு பணமோ அதிகாரமோ பிறர் தலையீடோ அல்லது கட்டுப்பாடோ காரணம் இல்ல. எங்க வாழ்க்கையில வந்த 3வது நபர் தான் காரணம். எங்களை பிரிச்சது எங்களுக்குள்ள இருந்த ஏதோ ஒண்ணு இல்ல, வெளியில வந்த ஒருத்தர் தான். உங்க வாழ்வின் ஒளி அப்படின்னு சொல்லப்படுற அவங்க என்னோட வாழ்க்கையில இருளை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதா உண்மை. இந்த நபர் சட்டப்படி விவாகரத்து ஆவணங்கள் தாக்கல் பண்ணப்படுறதுக்கு முன்னாடியே எங்க வாழ்க்கையில வந்துட்டாங்க. இது ஒரு வெற்று குற்றச்சாட்டா இல்ல, போதுமான ஆதாரங்களோட தான் நான் சொல்றேன். எனக்கு கட்டுப்படுத்திய மனைவி அப்படின்னு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னோட கணவரை அன்போட பராமரிச்சு அவருக்கு கேடு தர தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்தும் எங்களோட வீட்டோட உறுதியை சீர்குலைக்கிற விஷயங்கள்ல இருந்தும் அவரை பாதுகாத்து கட்டுப்படுத்தியது என்னோட குற்றம் அப்படின்னா அப்படியே இருக்கட்டும். எந்த ஒரு உண்மையான மனைவியும் தன்னோட கணவரோட நலனுக்காக எதை பண்ணுவாங்களோ அதைத்தான் நானும் பண்ணினேன். ஆனா அப்படி நடந்துக்காத பெண்களுக்கு இந்த சமுதாயம் சுமத்துற அத்தனை கொடூரமான பட்டங்களையும் கணவரோட நலனை காப்பாத்தியும் நான் சுமக்கிறேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையில கடினமான சமயங்கள்ல கூட நாங்க குடும்பத்தோட ஒற்றுமையா, அதாவது என்னோட கணவரோட பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர் கூட அன்போட தான் இருந்தோம். எங்களோட சோசியல் மீடியா பதிவுகளே அதுக்கு சாட்சி. நாங்க பிரியறதுக்கு முதல் நாள் வரைக்கும் எங்களோட உறவும் எல்லாரோட திருமண வாழ்க்கையில இருக்கிற மாதிரி அன்பும் விவாதமும் ஆசையும் தற்காலிக கருத்து வேறுபாடுகள் நிறைஞ்சது அப்படின்னு தான் நான் நம்பினேன். தன்னோட சொத்துக்களை கௌரவத்தை இழந்து வெறும் காலோட ஒண்ணு அவர் ஒண்ணு வீட்டை விட்டு வெளியேறி போகல. நல்லா முன்கூட்டியே மிக தெளிவா திட்டமிட்டு விலை உயர்ந்த ஆடைகள் காலணிகள் போட்டுக்கிட்டு தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் கார்ல தான் வீட்டை விட்டு போனாரு. அவரை யாரும் துரத்தவே இல்லை. அவரு அமைதியாகவும் மிகுந்த நிதானத்தோடும் திட்டமிட்டு தான் வீட்டை விட்டு போனாரு. உண்மையிலேயே அவரு என்னோட பிடியில இருந்து தப்பிச்சல் நினைச்சிருந்தா நேரா அவரு அடிக்கடி தொலைத்த பெற்றோர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுற அவங்களோட பெத்தவங்க வீட்டுக்களையா போயிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு எங்களோட வாழ்க்கையில அதிக சேதத்தை உண்டாக்குன வீட்டு கதவை ஏன் தட்டினாரு? திட்டமிட்டு நடந்த இந்த சதிய தற்காப்பு நடவடிக்கையா யாரும் குழப்பிக்க வேணாம். துன்புறுத்தப்பட்டதா தனிமைப்படுத்தப்பட்டதா புகார் சொல்றாங்க அப்படின்னா ஏன் இத்தனை வருஷம் அவர் காத்திருந்தாரு? ஏன் ஒவ்வொரு வருஷமும் திருமண நாளை கொண்டாடினாரு? ஏன் குடும்ப விழாக்கள்ல கலந்துகிட்டாரு? வாழக்கூடாத சூழ்நிலையில எதுக்காக இத்தனை வருஷங்கள் வாழ்ந்தாரு? அவருக்கு உரிமையுள்ள எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சுட்டு தன்னோட குட்டு வெளிப்பட்டு தான் மேல குற்றம் சுமத்தப்படும் அப்படிங்கிற நிலையில தான் வீட்டை விட்டு வெளியேறியிருக்காரு. அவர் வெளியேறினதுக்கான காரணம் பயம் இல்ல, அதுக்கு மேல அவரோட ரகசிய வாழ்வை காப்பாற்ற முடியாம போனதான் காரணம். வீட்டோடு மாப்பிள்ளையா இருந்தேன் அப்படிங்கிற அவரோட குற்றச்சாட்டும் பொய்யானது. எங்களுக்கு திருமணமான நாள்ல இருந்து நாங்க எங்களோட மாமனார் மாமியார் கூட புகுந்த வீட்லையும் எங்களுக்கு சொந்தமான ஆழ்வார்பேட்டையிலையும் கிழக்கு கடற்கரை சாலையில இருக்கிற 2 வீடுகளில் மட்டும்தான் வசிச்சோம். கொரோனா காலத்துல நாங்க வீடு மாற்றம் பண்ணின ஓரிரு வாரங்களை தவிர நாங்க எப்பவுமே என்னோட பெற்றோர் வீட்டுல தங்கினதே இல்லை. எங்க பிள்ளைகளை கருவிகளாக்கி என்னோட தாய்மையை அனுதாபத்துக்கு உரியதாக்கி ஆதாயம் தேட நினைக்கிறவங்க நான் இல்லை. என்னைய அப்படி நினைக்கிறவங்க உண்மையிலேயே ஒரு தாயோட சிறப்பை உணராதவங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 1 வருஷ காலத்துல 4 முறை மட்டும்தான் அவரு தன்னோட பிள்ளைகளை சந்திச்சிருக்கிறாரு. அதுவும் அவரோட விருப்பத்தின் பேர்ல மட்டும்தான். எங்க பிள்ளைகள் இன்னைக்கு படுற மனவேதனைய வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அவங்களோட தொலைபேசிகள் எப்பவுமே உபயோகத்துல இருந்தும் அவங்களோட அப்பா அழைக்காத காரணம் அவங்கள மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்குது. உண்மையிலேயே பிள்ளைகளோட உறவு வேணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தா எந்த சக்தியும் அவரை தடுத்திருக்க முடியாது. நிச்சயம் வந்து சந்திச்சிருப்பாரு. எங்க குழந்தைகள் அவங்களோட அப்பாவை சந்திக்கிறத ரொம்ப விரும்புறாங்க. ஆனா அவங்களோட தந்தை வழி பாட்டி தத்தா வீடு இல்லைன்னா எங்களோட ஆபீஸ் போன்ற நல்லா தெரிஞ்ச பொது இடங்கள்ல அப்பாவை சந்திக்கும் போது மட்டும்தான் பாதுகாப்பா உணர்றோம் அப்படின்னு தெளிவா சொல்லிடுறாங்க. அதை விட்டுட்டு யாரு எங்க பிள்ளைகளோட மன அமைதியை பறிச்சாங்களோ அவங்க வாழ்ற இடத்துல அவங்களோட அப்பா
அப்பாவை சந்திக்க நிர்பந்தப்படுத்துறது அவங்கள மேலும் அவங்களோட அப்பா விட்டு விலக்கி வைக்கிற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாம குழந்தைகளை அவர்கிட்ட இருந்து அப்புறப்படுத்திட்டேன் அப்படின்னு உருகிறவரு அவங்கள சந்திக்கவோ அவங்கள தன்னோட பொறுப்புல ஒப்படைக்கும்படியோ சட்டப்பூர்வமா எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல அப்படிங்கிறதா உண்மை. என்னோட கணவர் வெளிநாட்டில் தொடர்பு கொள்ள இயலாத நிலையில இருக்கும்போது இங்கு நடந்த ஒரு சின்ன கார் விபத்து, ஆண்டவன் அருளால என்னோட குழந்தைகளுக்கு எந்த துன்பமும் ஏற்படுத்தாத அந்த விபத்துல சேதமடைஞ்ச காரை சரி பண்றதுக்கு இன்சூரன்ஸ் ஆவணங்கள் தேவைப்பட்டுச்சு. அதை எடுக்க எங்க 2 பேருக்கும் சொந்தமான ஆபீஸ்க்கு போனேன். ஆனா என்னை உள்ள கூட நுழைய விடாம காவலர்கள் வெளியேற்றிட்டாங்க. சட்டப்படி எனக்கும் உரிமை இருக்கிற அந்த இடத்திலிருந்து அவமானப்படுத்தி அனுப்பப்பட்டேன் அப்படிங்கிறதா உண்மை. அனைத்து வடிவத்திலையும் என்னால் துன்புறுத்தப்பட்டதா சொல்றாங்க. மனசு வலிக்குது. திரையில யாருக்கும் அடங்காம இருக்கிற ஒரு நாயகனை நிஜத்துல ஒரு பொண்ணை கட்டுப்படுத்தி வச்சிருக்கதா சொல்றதை கேட்கும்போது வேதனையில சிரிப்பு தான் வருது. அப்படியே அவரு என்னோட கட்டுப்பாட்டுல இருந்திருந்தாலும் அது அவரோட விருப்பத்தினாலதான் இருந்திருக்க முடியுமே தவிர கட்டாயத்தினால இருந்திருக்கவே முடியாது. 15 வருஷங்கள் அவரோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக என்னோட சொந்த கனவுகள், லண்டன்ல நான் வாங்கின முதுகலை பட்டம், லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துறந்துட்டு வாழ்ந்தேன். வாழ்க்கை முழுக்க என் கூட இருக்கிறதா உறுதி அளிச்சாங்க. ஆனா அந்த வாக்குறுதி மீறப்பட்டிருக்குது. அவருக்காக வாழாம எனக்காகவும் என்னோட லட்சியங்களுக்காகவும் நான் வாழ்ந்திருந்தா என்னோட சொந்த அடையாளத்துல இதை விட 2 மடங்கு வசதியான உயர்வான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேன். ஆனா காதலின் பேர்ல, நம்பிக்கையின் பேர்ல வாழ்ந்துட்டேன். நாங்க இதுவரை எடுத்த எல்லா பொருளாதார முடிவுகளும் 2 பேரும் சேர்ந்து எடுத்ததுதான். அதோட எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குது. அது எல்லாமே முறைப்படி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இந்த இக்கட்டான சூழல்ல என் கூட துணை நிற்கிற செய்தித்துறை, சமூக ஊடகம், பொதுமக்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட அன்பு உண்மையிலேயே எனக்கு மிகுந்த பலம் அளிக்கிறது. அது மட்டும் இல்லாம இத்தனை நெருக்கடியும் தாங்கிட்டு இருக்கிற என்னோட 2 பிள்ளைகள், எங்க வீட்டு பெரியவர்கள், என்னோட நண்பர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோட இந்த தனிப்பட்ட வேதனைய, பிரச்சனைய இப்படி நான் பொது வெளியில இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்கு என்னை மன்னிக்கணும். இந்த சூழ்நிலையில என்னோட சுய கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இத்தனை வருஷங்கள் உங்களுக்காக உங்க கூட வாழ்ந்த ஒருத்திய உதறி தள்ளணும் அப்படின்னு முடிவெடுத்த நீங்க அதை கொஞ்சம் கண்ணியத்தோட கையாண்டிருக்கலாம். இன்னைக்கு என்னோட கண்ணியமும் நேர்மையும் உங்களால ஒரு பொது விவாதமா மாறி இருக்கிறத வேதனையோட கடக்க முயற்சிக்கிறேன். உண்மை தெரிந்த ஒரே நபர் என்னோட கணவர் எனக்காக நின்று பேச மறுக்கிறாரு. அவரோட மௌனத்துக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது. அவருக்கு நிம்மதி கிடைக்க உண்மையிலே நான் விரும்புகிறேன். ஆனா அந்த நிம்மதி உங்களோட எல்லா கடினமான நேரத்திலையும் துணை நின்ற ஒருத்தரை கொச்சைப்படுத்துற மூலமா கிடைக்காது. நான் பலவீனமானவ இல்ல. என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற அன்புக்குரியவங்களோட துணையோட இன்னும் உயர்ந்து நிற்பேன். ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டேன். இதுக்கு மேல நான் பேச எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா நான் இன்னும் நீதிமன்றத்தோட சட்டத்தை நம்புறேன். எனக்கு நீதி கிடைக்க காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி ரவி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க.